நம்ம ஒரு ரீல்ஸோ போஸ்டோ போட்டோம்னா உடனே வந்து கொத்தடிமை கொத்தூஸ் 200 rupees அப்படின்னு கமெண்ட் எழுதுறீங்க. டேய் தற்குறிகளா, உண்மையாவே கொத்தடிமை யாரு தெரியுமா? கொடநாடு பங்களாக்கு போய் கை கட்டி வாய் பொத்தி கூணு கும்பிடு போட்டு நின்னாரு உங்க அக்கா. யாருன்னு தெரியுதா? டிஎம்கேயோட புது கொத்தடிமை அக்கா. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எங்கள் தளபதி கொடநாடு போனார், கை கட்டி கூனி குறுகி நின்னார். அம்மையார் ஜெயலலிதா அம்மாவிடம் வந்து அனுமதி கேட்டார். அவருக்காவா? இல்லையே. அவர் படம் எப்போ வரும், அவர் படம் வந்தால் கொண்டாடுமே அப்படின்னு ஏங்குற ரசிகர்களுக்கும் பல ஆயிரம் கோடி முதலீடு பண்ண தயாரிப்பாளர்களுக்கும் மட்டும்தான் நினச்சி தான் அவர் போய் நின்னாரே தவிர அவருக்காக அவர் நிற்கலை. உண்மையை சொன்னேன்னா நீ உண்மையிலே ரியல் கொத்தடிமை. ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியுமா? திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தை தான் ரிப்பீட்டாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னென்னா 2.5 வயசு பிள்ளையை கெடுக்கும் போதும் 37 பேர் சாகும் போதும் கலைஞர் ரோட் ஷோவில் ஒரு கர்ப்பிணி பெண் சாகும் போது எவனுமே குரல் கொடுக்கல. இப்போ வந்து புலிகேசிங்க. சரி, நீங்கள் சொல்லிட்டு போங்க, நீங்கள் வாங்குகிற காசுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, பேசிட்டு போங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பேச தான் தளபதியோட வளர்ச்சி போய்கிட்டே இருக்கணும். அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் பேசியே தான் டிஎம்கே தோக்கடிச்சிங்க, நீங்கள் பேசிக்கே தான் ஏடிஎம்கே தோக்கடிச்சிங்க, நீங்கள் பேசியே தான் என்டிகே டெபாசிட் வாங்க விடாமல் பண்ணீங்க. சீரியஸாக அதுதான் உண்மை. உங்களுக்கு எப்போ அது புரிய போகுதுன்னு தெரியல. எவ்வளோ தான் நீங்கள் விஜய் குறை பேசினாலும் விஜய் முன்னேறி போய்கிட்டே இருப்பார். காரணம், அவர் நல்லாட்சி கொடுக்குறாரு. உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கத்தானே செய்யும். 75 ஆண்டு ஆட்சி பண்ண கட்சி 2.5 வருஷத்தில் மண்ணை வச்சு வீட்டுக்கு போங்கடா அயோக்கிய நாய்ங்களாம் அனுப்பி விட்டார்ல. கடுப்பு இருக்கத்தானே செய்யும். என்ன சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? கொஞ்சம் அடக்கி வசி. தேங்க்யூ மக்களே.